ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்டிவ் ஆஃப் மணி ஃப்ரம் த இன்வெஸ்டர்ஸ். எல்லோரும் சேர்ந்து பணம் போடுறீங்க இல்லையா, அந்த பணம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ஸில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ இன்வெஸ்டர் நிறைய பேர் அந்த பர்டிகுலர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர் எவ்வளோ அன்றைக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்க்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஸ்டாக்காக இருக்கலாம், ஆர் கமாடிட்டியாக இருக்கலாம். பியூராக ஸ்டாக் மார்க்கெட் உள்ளது ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈக்விட்டி ஓரியன்ட் உள்ள ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது கலெக்டிவ் ஆஃப் மணி ஃப்ரம் த இன்வெஸ்டட் இன் அ பர்டிகுலர் ஸ்கீம் அப்ஜெக்டிவ். அந்த ஸ்கீமுக்கு என்ன அப்ஜெக்டிவோ அந்த மாதிரி உள்ள அப்ஜெக்டிவ் உள்ள ஸ்டாக்ஸில் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஈக்விட்டி ஓரியன்டாக இருக்கும், டெட் ஓரியன்டாக இருக்கும், கமாடிட்டி ஓரியன்டாக இருக்குது. ஸோ மல்டி அசட்டு, பேலன்ஸ்டு ஃபண்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் எது கொடுக்கலாம், யாரெல்லாம் எது இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை டிசைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்கீம்ஸில் போகிறதுக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்டை இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க.